நாமக்கல் காந்தி நகரில் தனியார் பேருந்து உரிமையாளர் சந்திரசேகர் வீட்டிலிருந்து ரூபாய் 4.5 கோடி பறிமுதல் செய்துள்ளதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மோகனூர் சாலையில் காந்தி நகரில் உள்ள சந்திரசேகர் என்ற தனியார் பேருந்து உரிமையாளர் வீட்டில் ஐடி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் முகேஷ் வழங்க கேட்கலாம். முகேஷ், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். நாமக்கல் நகர் பகுதியில் உள்ள மோகனூர் சாலை காந்தி நகரில் உள்ள தனியார் பேருந்து உரிமையாளர் வீட்டில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக கட்டுக்கட்டாக பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலை அடுத்து அங்கு சென்ற வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சென்றுள்ளனர். வீட்டின் உரிமையாளர் முதல் கட்டமாக வீட்டின் கதவை திறக்காததை அடுத்து அங்கு விரைந்து வந்த நாமக்கல் போலீசார் வீட்டின் உரிமையாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டின் கதவை திறக்க வைத்தனர். இதன் பின் உள்ளே சென்ற வருமான வரித்துறை அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பறக்கும் அதிகாரிகள் சுமார் 1.5 மணி நேரமாக சோதனை நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட சோதனையில் இதுவரை சுமார் 4,50,00,000 பணம் பறிமுதல் செய்ததாக தகவல் வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த வீட்டின் உரிமையாளர் பெயர் சந்திரசேகர் என்பதும் இவர் தனியார் பேருந்து உரிமையாளர் என்பதும் மேலும் மோகனூர் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் மகளிர் கல்லூரியில் பங்குதாரர் எனவும் முதல் கட்டமாக தெரிய வந்துள்ளது. அரசியல் பிரமுகர் ஒருவரின் நெருங்கிய உறவினர் என்பதும் முதல் கட்டமாக தெரிய வந்துள்ளது. மேலும் பணம் பறிமுதல் செய்யப்பட இருக்கிறது என்பது சோதனை இறுதியில் தான் தெரிய வரும்.